பாத்திரங்களுக்கும் அதை உணவை வைத்திருக்கிற சமைக்கிற விஷயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதே மிகச்சிறப்பு மண்பானை. ஆனால் மண்பானை பயன்படுத்துறதுல நிறைய இடர்பாடுகள், கீழே விழுந்துருது, உடஞ்சிருது, அந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதுனால அடுத்த பாத்திரத்துக்கு வரும். அடுத்த பாத்திரங்களில் எவர் சில்வர் ஓரளவுக்கு பாதுகாப்பானது தான், அது ரொம்ப தவறானது இல்லை. எவர் சில்வர் பாத்திரங்களில் தயாரிக்கலாம், செய்யலாம். ஆனால் என்னன்னா இந்த காப்பர் வெசல், மண் பாத்திரம், வெங்கல பாத்திரம், ஈயச்சட்டி, இதுக்கெல்லாம் பெரிய மருத்துவ குணம் இருக்குது. அந்த காலத்தில் ரசம் வச்சா ஈயச்சட்டியில் தான் வைப்பாங்க. அந்த ஈயச்சட்டியில் வைக்கிற ரசத்துக்கு ஒரு தனி பங்கு உண்டு. வெங்கல தவளையில் செய்யக்கூடிய குழம்புக்கும் கறிக்கும் தனி சத்து உண்டு. அது அந்த வெங்கலத்தினுடைய மிக நுண்ணிய சத்துக்கள் அதில் கிடைக்கும், அதுக்கு ஒரு தனி குணம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெங்கலம் மாதிரி பாத்திரத்தில் சமைக்கும் போது என்ன நடக்கும்னா, சூடு மெல்ல 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 உணவுக்கு வரும். நீங்கள் சட்டி டக்குன்னு சூடாயிடாது. இப்போ வச்சிருக்கிற சட்டி டபக்குன்னு சூடாகும். எந்த பொருள் வேகமாக சூடாகிறதோ அது நல்லதில்லை, மெதுவாக சூடு நிலைக்கு வரணும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அந்த சூடை தாங்கணும். அது வெங்கல தவளைக்கு தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு யுட்டென்சில்ஸை கொஞ்சம் யோசித்து பயன்படுத்துவது நல்லது.